மிளகு சாறு பண்ணுறதுக்கு காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், தனியா இது 4த்தையும் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் விட்டு கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகா இது 3த்தையும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மெலிசா அரிஞ்ச வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. புளியில் அரைச்ச விழுதை போட்டு கலந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க. மஞ்சள் போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா அதில் இந்த கரைச்ச புளி கரைச்சலை அதில் போட்டு ஒரு கொதி விடுங்க. அது கொதி வர நேரத்தில் பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, வெந்தயம் வந்து வறுத்தடிச்ச பொடி அது இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா முழு வெந்தயமாக உங்ககிட்ட இருக்குதுன்னா முதல்லையே மசாலா அரைக்கும் போது அதில் வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே கொதி வர ஆரம்பிக்கும் போது அதில் பருப்பை எடுத்து போட்டுருங்க. வேக வச்ச பருப்பை எடுத்து போட்டு திட்டமான தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திட்டமாக ஒரு குழம்பு போல் பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. சும்மா அதில் ஒரு ஸ்பூன் பட்டரோ நெய்யோ போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சளி காலத்துலேயோ இல்லை எந்த சீசன்லேயுமே நமக்கு சளி பிடிச்சதுன்னா இதை பண்ணி சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முழு வீடியோவும் பார்க்கறதுக்கு ஆடி விலாக்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.